எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் அவர்களுடைய சமாதியின் மீது ஒரு மிக பெருமளவுக்கு அதிசயம் நடந்திருக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு சமாதிக்கு மேலேயும் இப்படிப்பட்ட அதிசயம் நடந்ததே கிடையாது. அதன் பிறகு கீழே இருந்த மனைவி மற்றும் மகன்கள்லாம் என்ன பண்ணாங்க, பாக்கியராஜுடைய மனைவியும் மகன்களும் என்ன பண்ணாங்க, மகள் என்ன பண்ணாங்க, மருமகள் என்ன பண்ணாங்க, மிக பெருமளவுக்கு ஒரு பிரளயமே ஏற்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் தான் பாக்கியராஜ் அவர்களுடைய சமாதியில் நடந்திருக்குது. சோசியல் மீடியா மிக பெருமளவுக்கு இந்த குறிப்பிட்ட செய்தி பரவிட்டு இருக்குது. குடும்பத்தினர் அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அங்க நடந்தது என்ன, குடும்பத்தினர் பண்ணது என்ன, இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போனார். அவருடைய மரண செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்கு. அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு மாற்று கருத்துமே கிடையாது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் அவர்களுக்கு ஆண்களுடைய ரசிகர்களுடைய பெண்களுடைய ரசிகர்களும் பெண்களுடைய மரியாதை அவருக்கு அதிகப்படியாக இருந்துச்சு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s மற்றும் 2000s காலகட்டத்தில் நிறைய ஹீரோஸ்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிதடி, 4 வில்லன்களை அடிக்கிறது போன்ற படங்களை மட்டுமே எடுப்பாங்க. அதிலே மட்டுமே ஹீரோவை நடிப்பாங்க. ஆனால் பாக்கியராஜ் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக, ரொம்ப பயந்துக்கிற மாதிரி, பெண்களை மையப்படுத்தி இது போன்ற படங்களை நடித்தார். அனைத்து படங்கள்லையுமே பெண்கள் நம்முடைய நாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், பெண்களை நம்ம எந்த அளவுக்கு மதித்து நடக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீன்லேயுமே அவர் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேருந்தே பெண்களுக்கு பாக்கியராஜ் அவர்கள்னால் ரொம்பவே பிடிக்கும். அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. இவர் வெறும் படத்தில் மட்டும்தான் இப்படி நடிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அவருடைய ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் இருந்திருக்காரு. பாக்கியராஜ் குறித்து பாக்கியராஜுடைய வீட்டில் வேலை செய்த வேலை பெண்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்க மாதிரி நாங்கள் உணர்ந்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் எங்கள் சொந்த வீட்டில் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். பாக்கியராஜ் சார் இருக்கும் போதெல்லாம் அவர் வந்தாலே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. பெண்கள் கரெக்டாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்தாலே சிரிப்பாக இருக்கும், அவ்வளோ மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ரொம்பவே எளிமையாக கூட பழகுவார். எங்களுக்குள்ள ஆச்சரியமாக இருக்கும். அவர் வரனாலும் அவர் வீட்டில் இருக்கிறனாலும் எங்களுக்கு எல்லாம் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டில் வேலை செய்த பெண்களும் சொன்ன விஷயம்லாம் இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டுருக்கு. பாக்கியராஜ் அவர்களுடைய மனைவி பாக்கியராஜ் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நான் ஒரு நாள் கூட இவர் கணவர், நான் மனைவி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுனது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு நண்பர் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நகைச்சுவை பண்ணுவார். நான் ஆசைப்படுற எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே ஊக்குவிப்பார். ஒரு நாள் கூட என்னை ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே அவர் தாழ்த்தியோ இல்லை இறக்கியோ பேசுனது கிடையாது. ஒரு நாள் கூட நான் இவர் கூட இருக்கும்போது நான் ஒரு பெண், அவர் ஒரு ஆண் அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கிறேன். இன்றைக்கி அவர் இல்லை அப்படிங்கிறப்ப தான் இந்த உலகத்தை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்கியராஜ் அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க. இத்தனை நாள் என் கூட இருந்தது ஒரு தங்கம் கிடையாது, ஒரு வைரத்து கூட, ஒரு சாமி கூட நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியராஜ் அவருடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இதில் இருந்து பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய மனைவியாகட்டும் பெண்களாகட்டும் எவ்வளோ மதிச்சார் அப்படிங்கிறத நம்ம உண்மையாலும் புரிஞ்சுக்கலாம். வெறும் படத்தில் மட்டும்தான் அப்படி இல்லை, நிஜ வாழ்க்கையிலும் அவர் அப்படி தான் வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கிறப்ப அவருடைய மரணத்திற்கு பிறகு 2 நாட்கள் பிறகு அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் அவருடைய சமாதிக்கு போயிருக்கிறாங்க. அப்போ சமாதியில் ரொம்பவே மனம் முருகி தன்னுடைய அப்பா கிட்ட மகனும், தன்னுடைய கணவர்கிட்ட மனைவியும், தன்னுடைய அப்பா கிட்ட மகளும் மனமுருகி பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. கண்கள் கலங்கி இருக்கிறாங்க. உறவினர்கள் எல்லாருமே சுற்றி அந்த சமாதியில் இருக்கும்போது மேலே ஒரு கழுகு பறக்க ஆரம்பிச்சிச்சு. 1 மணி நேரமாக பறந்துச்சு, 2 மணி நேரம் பறந்துச்சு. அரை நாள் முழுக்க அந்த கழுகு அங்கேயே பறந்த உடனே அங்கே மக்கள் கூட்டம் நிறைய கூடிருச்சு. இந்த குறிப்பிட்ட செய்தி வீடியோவாக சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மனிதர் இறந்தால் அவங்களுடைய சமாதிக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷ்யம் நடக்கிறது இயல்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.